வேத சாட்சியில் முதலாவது மாதிரி தேசனாருக்காக முதலாவது ஒரு தன் உயிரை கொடுத்தவர். என்னன்னு சொல்றேன்னு எனக்கு தெரியல. இதே விட சந்தோஷமா குதிரையில திரிவார் புதுமை நிறைஞ்ச பேர். அங்க பாருங்க மண்டபத்துக்கு புகாயுது. புலம்பெயர்ந்து இருக்கிற எல்லா வெளிநாட்டுக்காரரும் எங்களுக்காக குருநகர் 5 மாடி கட்டிடத்தை சுற்றி யாழ்ப்பாணம் குருநகர் புனித ஜாகப்பராலத்தினுடைய பெருந்திருவிழா மிக சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற நிலையில் சற்று முன்னர் புனித ஜாகப்பருடைய திருச்செருவ பவனி ஆரம்பித்திருக்கின்றது. இங்கே குறிப்பாக பங்கு தந்தையர்கள், அருட்சோதரிகள், பங்கு மக்கள் என பலரும் கலந்து கொண்டு இந்த திருச்செருவ பவனியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். புனித ஜாகப்பர் இந்த திருச்செருவ பவனி மூலம் ஊர் மக்களை ஆசீர்வதிக்கின்றார் என்ற நம்பிக்கை விசுவாசத்தினால் வருடா வருடம் இந்த திருச்செருவ பவனி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய தினமும் கூட இந்த திருச்செருவ பவனி ஒரு ஆன்மீக பயணமாக நீண்ட தூரம் மக்கள் கால்கள் கடுக்க இந்த ஊர்கள் முழுவதையும் சுற்றி வருகின்றதை பார்க்கின்ற பொழுது எவ்வளவு அற்புதமாக இருக்கின்றது. திருச்செருவ பவனியில் இடம்பெறுகின்ற ஒவ்வொரு விடயங்களையும் உங்களுக்கு காண்பிக்கின்றேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். உலகில் இருக்கிற எங்கள் தந்தை உமது பெயர் தூயதென போற்றப்படுக. மத ஆட்சி வருக. மத திருவிழா மண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. வாழ்க ஆண்டவர் உடனே
ஒரு நோய் துன்பங்களுக்கு வந்து குழந்தைகளுக்கெல்லாம் வருத்தம்டா புனித யாகப்பரை சுற்றுலாமண்டா அந்த இதெல்லாம் வருத்தம் துன்பம்லாம் அகண்டு போகும். அதால் அவரில் ஒரு நம்பிக்கை. இனி அவர் வந்து பல தொழில்துறைகளை ஆசீர்வதிக்கிறதும் தொழில்துறைக்கு ஏதாவது இல்லாமல் வந்தால் அதை கடலில் உள்ள இதுகளை ஆசீர்வதித்து தொழில் முன்னேற்றத்தை கொடுக்குறவர். இனி எங்கள் மக்கள் எல்லாம் அவரில் சரியான பக்தி. ஏன்னா யாகப்பர் வந்து வேத சாட்சியில் முதலாவது மாதிரி தேசனாருக்காக முதலாவது ஒரு ரெண்டு உயிரை கொடுத்தவர். அந்த இதோடு எங்களை மக்கள் எல்லாம் ஒரு பங்கை சேர்ந்தவர், இந்த யாகப்பராலியை பங்கை சேர்ந்தவர் இந்த இதை வந்து நடத்திக்கொண்டு போகிறாங்க ஒரு முறை. யாகப்பர் வந்து புதுமையானவர் சரியோ. அந்த நாங்கள் அறியாத காலத்திலேருந்து அவர் இந்த கோயில் கட்டினவங்க கட்டைக்கு பெரிய மணல் கிடந்தது. அது மணல் இல்லை, ஒரு ஆள் இருந்தவர் வயது போனவர் ஏலாதவர். அப்போ மண் கும்பான் கொண்டு கொட்டைக்கு அவர் அதுக்குள்ளே எம்பிட்டு ஆனால் அதை உயிர் தப்பினவர் அந்த மனுஷன். ஆனால் அண்டை அவர் செத்துட்டார், நல்லா வாழ்ந்தவர், வயது கூடினவர். ஆனால் சரியான புதுமை எங்களுக்கு யாகப்பரில் சரியா. குதிரையில் வருவார், வாழால் அறிவார், பிசாசில் கண்டா. முந்தி வந்து பழைய காலத்தில் சாத்தான்கள் வாரது. இந்த பொக்குளிப்பான் வார நேரங்களில் சாத்தான் வரும் வரைக்கும் வாழால் அங்கே கோயிலேருந்து அறிவார். அப்புறம் நாங்கள் இப்படியே பார்த்தா அங்கே வாழ் கிடக்கும். இந்த ஊர் மக்களை எல்லாம் ஆசீர்வாதிக்கும். எல்லாருக்கும் தெரியும். அது குதிரையில் திரிவார், புதுமை நிறைஞ்ச யாகப்பர். நிறைய பேர் அதை சொல்லியிருக்கேன். நம்ம என்ன யாகப்பர் குதிரையில் திரிகிறார், நல்ல புதுமையானவர், நல்ல காவல் தெய்வம். ஆனால் அவரை கொண்டு வந்தால் கொஞ்சம் வருத்தங்கள் குறைவு, பிரச்சனைகள் குறைவாக, தொழில் துறைகள் எல்லாம் விருத்தியடை. யாகப்பரை பற்றி சொல்ல தேவையில்லை. அவர் வீரத்தின் மறுரூபம் என்று சொல்லிக்கணும், படையாளி என்று சொல்கிறோம். அதாவது எங்களை கடல் தொழில் சம்பந்தமான எல்லாத்துக்கும் அவர் தான் பாதுகாவலராக இருக்கிறது. மற்றது போய் இதால் போகிறது வந்து எங்களுக்கு ஒரு சந்தோஷம், இனியில்லாத சந்தோஷம். ஏனெண்டா போன வருஷம் தான் ஃபஸ்ட் டைம் வந்தது. இப்போ ரெண்டாவது ஒவ்வொரு வருஷமும் வர சொல்லி நாங்கள் கேட்டோனாங்க ஓமன் இருக்குங்க. அது எங்களுக்கு இனியில்லாத சந்தோஷம். இதே விட இன்னும் வார வருஷம் இதே விட சிறப்பாக செய்யணும்னு ஆசை. இன்னும் சிறப்பாக இதே என்னென்னு சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. இதே விட சந்தோஷமாக எங்களோட இளைஞர் யுவதிகள் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பெருசாக செய்வோம். பெரும்பாலும் கொண்டு வார இல்லை, போன வருஷம் தான் ஃபஸ்ட் டைம் வந்தது. இனி வரைக்கும் நாங்கள் எங்களோட ஊர் மக்களோட ஒற்றுமையை நாங்கள் காட்டுவோம். தொடர்மாடியண்டா யாகப்பட்டை தான் அவியல் வர்றதை வரவேற்கிறத விட நாங்கள் வித்தியாசமாக காட்டுவோம். தொடர்மாடியோட ஒற்றுமையை தான் நாங்கள் இதில் காட்டுறோம். எங்களுக்கு யாகப்பர் வர்றது பெரிய ஒரு சந்தோஷம். நீங்கள் சுற்றி வர பார்த்துருப்பீங்க எவ்வளோ சிறப்பாக செய்து கொண்டு இருக்கிறாங்க ஆம்பளைகளும். எங்களுக்கு சந்தோஷம். இனி எங்களை தொழில்துறைகளையெல்லாம் ஆசீர்வதித்த மாதிரி போகுது தான் யாகப்பர் வாரது. அதால் எங்களுக்கு சந்தோஷம். இது எப்பயும் எங்களுக்கு வந்து கொண்டு இருக்கணுமெண்டு புலம்பெயர்ந்து இருக்கிற எல்லா வெளிநாட்டுக்காரரும் எங்களுக்காக ஆதரவு தெரிவித்து கொண்டு இருக்க வேணும். எங்களோட இடத்துக்கு நெடுகாலம் வர வேணுமெண்டு அதை நாங்கள் கூறிக்கொண்டிருக்கிறோம். இதை எங்களுக்கு ஒழுங்குபடுத்தின எல்லாருக்கும் நாங்கள் நன்றி சொல்லுவோம். ஏரியல் வியூ ஒன்று காட்டுறோம் பாருங்க. இங்கே பாருங்க, அந்த மண்டபத்துக்கு வந்து வெடி கொளுத்தி போட்டு இப்படி இருக்கண்டு வஞ்சி கொண்டு இருக்கு. இங்கால வந்து இதான் வந்து 5 மாடி கட்டிடம், நல்ல அழகா இருக்கு. இதை சுற்றி தான் வந்து இந்த திருச்சொரு பவனி வந்து கொண்டு இருக்குது. மத திருவிழா மண்ணுலகில் நிறைவேறுவது போல அண்ணுலகிலும் நிறைவேறுக. குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரவும். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாமே. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கன்னியாக சுகம் ஆசி பெற்றவரே. மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாக சுகம் ஆசி பெற்றவரே. இது ஒரு பல மணித்தியாலம் கொண்ட நீண்ட பயணம். அதால் முடியுமான வரைக்கும் சில காட்சியில் உள்ளடக்கியதாக இந்த காணொலியை செய்திருக்கிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வந்து இந்த ஜாகப்பர் ஆலயத்துக்கு மக்கள் எல்லாம் வந்திருக்கணும். திருச்சொரி பகுதியில் இந்த ஜாகப்பர் வந்து இருப்பிடத்தை அடைந்து கொண்டிருக்கின்றார். பங்கு தந்தைகள் எல்லாம் இப்போ வந்து கொண்டிருக்கணும் பாருங்கள். குறிப்பாக சொல்லப்போனால் இந்த கொடிக்கம்பம், அதாவது இது வந்து இலங்கையிலேயே முதல் தடவையாக இந்த ஆலயத்தில் தான் நிறுவப்பட்டது. இந்தியாவில் பல இடங்களில் இருக்குது, உங்களுக்கு தெரியும். இது சற்று நாட்களுக்கு முதல் தான் வந்து இது நிறுவப்பட்டது. அந்த விடயத்தையும் கூறிக்கொள்வதோட தொடர்ந்து இந்த நிறைவு கட்டங்களை பார்க்குறதோட இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.